அனைவருக்கும் அன்பு வணக்கம். தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தின் 5வது இயல் தொகை மரபு. இன்றைய வகுப்பு தொடக்கமாக நாம் தொகை மரபில் தொல்காப்பியர் கூறியுள்ள செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். தொல்காப்பியர் தொகை மரபில் புணர்ச்சிகளுக்கான பொது புணர்ச்சி மரபுகளை தொகுத்துச் சொல்கின்றார். அது குறித்து நாம் இன்றைய வகுப்பிலிருந்து தொடர்ந்து பார்க்கலாம். தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்தினுடைய 5வது இயலாக அமைத்துச் சொல்வது தொகை மரபு. இந்த தொகை மரபிற்கான பெயர் காரணத்தை வெள்ளைவாணர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, மூவகை மொழியும் 4 வகையால் புணர்மிடத்து 3 திரிபும் ஓர் இயல்பும் எய்தி வேற்றுமை அல்வெளி என 2 பகுதியவாகி எழுத்தும் சாரியை மிக்கு புணருமாறு இது என்று உணர்த்தினார். எங்கு உணர்த்தினார்? புணரியல் எடுத்து உணர்த்தினார். மூவகை மொழிகளும் 4 வகையால் புணரும் இடத்து 3 திரிவாகவும் ஓர் இயல்பாகவும் புணரும். அதே சமயத்தில் தொடரியல் பொருண்மை வகையான் வேற்றுமை புணர்ச்சியாகவும் அல்வழி புணர்ச்சியாகவும் அமையும். அவ்விடத்து எழுத்தும் சாரியையும் மிக்கு புணரும். இந்த செய்திகள் அனைத்தையும் தொல்காப்பியர் புணரியல் எடுத்து விளக்கி பேசினார். அது குறித்து நாம சென்ற இயல்ல பார்த்தோம். அப்ப இந்த தொகை மரபில் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், அப்புணர்ச்சி கண்படும். எப்புணர்ச்சி கண்படும்? வேற்றுமை அல்வழி ஆகிய புணர்ச்சி கண்படும். இலக்கணங்களாய் தொன்று தொட்டு வரும் இலக்கண மரபுகளை இவ்வியலின் கண் தொகுத்து உணர்த்துதலின் இது தொகை மரபு என்னும் பெயர்த்தாயிற்று என பெயர் காரணத்தை வெள்ளைவாணர் அவர்கள் விளக்கி பேசுகின்றார். ஆக தொகை மரபு என்பது 4 வகை புணர்ச்சி இடத்து வேற்றுமை அல்வழி ஆகிய 2 நிலையில் புணர்கின்ற பொழுது அப்புணர்ச்சியின் கண்படுகின்ற தொன்று தொட்டி வழங்கி வரக்கூடிய இலக்கண மரபுகளை தொகுத்து சொல்வதனால இந்த இயலுக்கு தொகை மரபு என்று பெயர் வந்ததாக வெள்ளைவாணர் அவர்கள் பிற உரையாசிரியனுடைய உரையை அடிவற்றி விளக்கம் தருகின்றார். சரிங்க சார், தொகை மரபுல புணர்ச்சி இடத்து ஏற்படக்கூடிய தொன்று தொட்டு வழங்கி வரக்கூடிய இலக்கண மரபுகளை தொகுத்து சொல்கிறார் என்று சொன்னீங்கல்ல. அப்படி என்ன செய்தியை தொகுத்து இந்த தொகை மரபில் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், 2 செய்திகளை அவர் இந்த தொகை மரபில் தொகுத்து சொல்கின்றார். ஒன்று, உயிரீறு மற்றும் மெய்யீறுகளின் பொது புணர்ச்சி. 2, உயிரீறு மெய்யீறுகளின் சிறப்பு புணர்ச்சி என்பன. இப்ப முதல்ல நாம உயிரீறு மெய்யீறுகளினுடைய பொது புணர்ச்சி குறித்து தொல்காப்பியர் தொன்று தொட்டு வழங்கி வரக்கூடிய புணர்ச்சி மரபுகளாக சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். இந்த தொகை மரபு என்பது பின்னே வரக்கூடிய உயிர் மயங்கியல் புள்ளி மயங்கியலுக்கான அந்த புணர்ச்சி விதிகளை புரிந்து கொள்வதற்கான பொது புணர்ச்சி மரபுகளை தொகுத்து சொல்லக்கூடிய பகுதியாக இந்த தொகை மரபு அமைகிறது. அப்படி தொகை மரபில் உயிர் மற்றும் மெய்யீறுகளுடைய பொது புணர்ச்சி குறித்தும் சிறப்பு புணர்ச்சி குறித்தும் கூறுகின்ற பொழுது தொல்காப்பியர் வருமொழியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பேசுகின்றார். இந்த செய்தி நீங்க மிக கவனமா வைத்துக் கொள்ளணும். இப்ப தொகை மரபு படிக்கின்ற பொழுது அந்த வருமொழியினுடைய முதல் ஒளி என்ன? அப்ப வருமொழியை நோக்கி இந்த தொகை மரபில் புணர்ச்சி மரபினை தொகுத்து சொல்கின்றார் தொல்காப்பியர். நச்சினார்க்கினர் எழுதுவர் பார்த்துக்குங்க. எழுத்து பெருவனவும் திரிவனவும் எல்லாம் வருமொழியை பற்றி வரும் என்று உணர்க. அதாவது நிலைமொழி வருமொழி 2ம் புணரும் இடத்து எழுத்து பெருவனவும் எழுத்து தோன்றுவதும் திரிவனவும் எழுத்து திரிவனவும் எல்லாம் வருமொழியை பற்றி வரும் என்று உணர்க. அப்ப தொகை மரபுல புணர்ச்சியினுடைய அடிப்படையில வருமொழியை பற்றி, வருமொழியினுடைய முதலெழுத்தை பற்றி அமைத்து தொன்று தொட்டு வழங்கி வரக்கூடிய புணர்ச்சி மரபுகளை தொல்காப்பியர் தொகுத்து சொல்லக்கூடிய பகுதியாகத்தான் இந்த தொகை மரபு அமைகின்றது. அதன் அடிப்படையில் நாம் தொகை மரபில் தொல்காப்பியர் கூறிய
உயிர் மற்றும் மெய்யீறுகளுடைய பொது புணர்ச்சி குறித்தும் உயிர் மற்றும் மெய்யீறுகளுடைய சிறப்பு புணர்ச்சி குறித்தும் பார்க்கலாம். முதலாவதாக தொல்காப்பியர் மெல்லினம் தோன்றும் இடம் என்பதை வரையறுத்து பேசுகின்றார். எப்படி? வருமொழி முதலெழுத்து க, ச, த, ப ஆகிய 4 ஒலிகளில் ஏதேனும் ஒன்று வந்தால் அந்த ஒலிகளுக்கு இனமான ஒற்றெழுத்து மிகும் என்று குறிப்பிடுகின்றார். அதான் க என்ற எழுத்து வருமொழி முதலில் வந்தா ங என்ற எழுத்தும், ச என்ற எழுத்து வருமொழி முதல்ல வந்தா ஞ என்ற எழுத்தும், த என்ற எழுத்து வருமொழி முதல்ல வந்தா ந என்ற எழுத்தும், ப என்ற எழுத்து வருமொழி முதல்ல வந்தா ம என்ற எழுத்தும் மிகும் என்று சொல்றார். பார்த்து அதைத்தான் க, ச, த, ப முதலிய மொழி மேல் தோன்றும் மெல்லெழுத்து இயற்கை சொல்லிய முறையான் ந, ஞ, ந, ம என்னும் ஒற்று ஆகுமே அன்னமரபின் மொழிவையினான. எடுத்துக்காட்டு பாருங்களேன். நச்சினார் எழுதுறார். விலங்கோடு, வில கூட்டல் கோடு வருமொழி முதலெழுத்து ககரமாக இருக்கின்ற பொழுது அக்ககரத்திற்கு இனமான மெல்லொலி மிகுந்து வருகிறது. வேற்றுமை புணர்ச்சி. விலவெனது கோடு, கோடுன்னா கிளைன்னு அர்த்தம். இப்ப வில என்ற நிலைமொழி வருமொழி கோடு, வருமொழி முதல் எழுத்து ககரமாக நிற்கின்ற பொழுது அதற்கு இனமான மெல்லொலி மிகுகிறது, விலங்கோடு. இதே மாதிரிதான் மற்ற எடுத்துக்காட்டுக்கு நீங்க பொருத்தி பார்த்துக்கணும். வில கூட்டல் செதில், செதில் என்பதுல சகரம் மொழிக்கு முதலில் வருவதனால அந்த இடத்தில் ஞ என்ற மெய்யொலி மிகும். அப்ப விளஞ்செதில். அதே மாதிரி வில கூட்டல் தோல், தோல் என்ற வருமொழியினுடைய முதல் எழுத்து தகர மெய்யாக இருப்பதனால அதற்கு இனமான மெய்யெழுத்து இந்து மிகுந்து விளந்தோல். அடுத்து வில கூட்டல் பூ, பூ என்பதனுடைய முதல் ஒளி பகரமை, பகரத்திற்கு இனமான மெய்யொலி மகரமை. அப்ப விளம்பு. மற்ற செய்திகளை நீங்க நச்சினார்கனுடைய உரை, இளம்பூனுடைய உரை, பாலசுந்தரம் ஐயானுடைய உரை எடுத்து படிச்சு பாருங்க. மேலும் சில விளக்கங்கள் இதுல கிடைக்க வரும் பார்த்துங்க. அதான் மெல்லினம் தோன்றும் இடம் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப இது பார்த்தீங்கன்னா விலங்கோடு, விளைஞ்சதில், விளந்தோல், விளம்பு என்ற புணர்ச்சிகள் எல்லாமே வேற்றுமை புணர்ச்சி என்று சொல்லக்கூடியது. அல்வழி புணர்ச்சியாக இருக்கின்ற பொழுது மரங்குரிது, மரம் கூட்டல் குறிது, மகரம் கெட்டு மர கூட்டல் குறிது என்று வருகிறது. அப்ப குறிது என்பதுல வருமொழியுடைய முதல் எழுத்து வல்லின ஒளி, அந்த வல்லின ஒளிக்கு இனமான மெல்லிலோனி மிகுந்து மரங்குரிது என்று புணர்கிறது. அதேபோல மரம் கூட்டல் சிறிது மரஞ்சிறிது, மரம் கூட்டல் தீது மரந்தீது, மரம் கூட்டல் பெரிது மரம் பெரிது. எழுதிட்டு எழுதுறாரு பாருங்க. என அல்வழிக்கண் திரியுமாறு, அல்வழியாக வருகின்ற பொழுது திரிந்து மரம் என்ற அந்த மெய்யொலி, நிலைமொழி ஈட்டில் இருக்கக்கூடிய மெய்யொலி கெட்டு வருமொழிக்கு இனமான மெய்யொலி மிகுந்து வருகிறது. அதுவே வேற்றுமை புணர்ச்சியா இருக்கின்ற பொழுது வில கூட்டல் கோடு, அங்கு தெரியாமல் இயல்பாகவே அது வருமொழி முதல் எழுத்துக்கு ஏற்ற மெய்யொலி மிகுந்து விலங்கோடு என்று ஆயிற்று. அதுவே அல்வழி புணர்ச்சியாக இருக்கின்ற பொழுது மரம் கூட்டல் குறியது, அது எழுவாய் தொடர். இரண்டும் சேருகின்ற பொழுது வேற்றுமை உருவுகள் எதுவும் வெளிப்பட்டோ மறைந்து வருவது இல்லை. அப்ப மரம் கூட்டல் குறியது, மரம் என்பதில் இருக்கக்கூடிய மகரம் கெடுகிறது, மர கூட்டல் குறியது.
அப்ப வறுமொழி முதல் இருக்கக்கூடிய ககர மெய்க்கு இனமான மெல்லொளி மிகுந்து மரம் குறிது என்று ஆயிற்று. அதற்கான விதிதான் இது. காசா தாப்பா முதலிய மொழிமேல் தோன்றும் ங, ஞ, ந, மா என்னும் ஒற்றாகுமே என்று சொல்றார். அப்ப தொகை மரபு என்பது வறுமொழி நோக்கியதோர் புணர்ச்சி மரபுகளை தொகுத்து சொல்லக்கூடிய பகுதி. அதனாலதான் முதல் நூற்பாவுல மெல்லினம் தோன்றும் எதன் அடிப்படையில வறுமொழி முதல் எழுத்து கா ச த ப என்றால் அவற்றிற்கு இனமான மெல்லெழுத்து மிகுந்து வரும் என்று சொல்கின்றார். சரிங்க சார், வறுமொழி முதல் எழுத்து காசா தாப்பா இருந்ததுன்னா அவற்றுக்கு இனமான மெய்யொலிகள் மிகும் என்று சொன்னீங்க. அப்ப வறுமொழி வன்கணமன்றி பிறகணம் வந்தால் எப்படி புணரும் என்பதற்கான விளக்கத்தை தான் தொல்காப்பியர் தொகைமரபுடைய 2வது நூற்பாவில் விளக்குகின்றார். எப்படி இயல்பாக புணரும் என்று சொல்கின்றார். அதற்கான நூற்பா பாருங்க. ஞ, ந, ம, ய, வ என்னும் முதல் ஆகு மொழியும் உயிர் முதல் ஆகிய மொழியும் உளப்பட அன்றி அனைத்தும் எல்லா வழியும் நின்ற சொல் முன் இயல்பு ஆகுமே. வறுமொழியினுடைய முதல் எழுத்து ஞ, ந, ம, ய, வ ஆகிய மெய்யொலிகளோ உயிர் முதலாகிய மொழியும் மொழிக்கு முதலில் வரக்கூடிய உயிரொலிகளோ வந்தால் நின்ற சொல் முன் இயல்பாகுமே, அது இயல்பாக புணரும். இடையில மிகுதல் என்பதோ குன்றல் என்பதோ மெய்ப்பிரிதாள் என்பதோ கிடையாது, இயல்பாக புணரும். அதற்கான வரை விளக்கணத்தை சொல்றாரு. வறுமொழியினுடைய முதல் எழுத்து ஞ, ந, ம, ய, வ. அடுத்து என்ன சொல்றாரு? மொழிக்கு முதலில் வரக்கூடிய உயிரெழுத்துக்கள் இவை வறுமொழி முதல் எழுத்தாக நின்றால் நின்ற சொல் முன் இயல்பாகுமே என்று குறிப்பிடுகின்றார். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா புரியும். வில, இது நின்ற சொல். அதன் முன் ஞான்றது புணர்கின்ற பொழுது வில ஞான்றது என இயல்பாக புணர்கின்றது. அதான் ஞா என்ற மெய்யொலி வறுமொழியுடைய முதலெழுத்தாக நின்றால் நின்ற சொல் முன் இயல்பாகுமே, நிலைமொழி முன் இயல்பாக புணரும். எடுத்துக்காட்டு வில கூட்டல் ஞான்றது வில ஞான்றது என இயல்பாக புணர்ந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஞ, ந, ம, ய, வ இந்த 5 ஒலிகளை ஏதாவது ஒண்ணு இருக்கலாம் வறுமொழி முதல் எழுத்து. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஞான்றது என்பதுல வறுமொழி முதல் எழுத்து ஞ. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்களேன். ந என்ற எழுத்து வறுமொழி முதல் எழுத்தாக இருந்தால் நின்ற சொல் முன் இயல்பாகும். எடுத்துக்காட்டு வில கூட்டல் நீண்டது வில நீண்டது இயல்பாக புணர்ந்தது. அடுத்தது ம என்பது வறுமொழி முதல் எழுத்தாக இருந்தால் இயல்பாக புணரும். எடுத்துக்காட்டு வில கூட்டல் மாண்டது வில மாண்டது. யகரம் வழிமொழி முதல் எழுத்தாக இருந்தால் இயல்பாக புணரும். எடுத்துக்காட்டு வில கூட்டல் யாது விலையாது இயல்பாக புணர்கிறது. வறுமொழி முதல் எழுத்து வகரமாக இருந்தால் இயல்பாக புணரும். எடுத்துக்காட்டு வில கூட்டல் வலிது வில வலிது என்று நீங்கள் ஒவ்வொன்றோடையும் உரையாசிரியர் காட்டக்கூடிய எடுத்துக்காட்டுகளை பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த எழுதுறாரு பாருங்க. முதலாகிய மொழியும் எவை முதலாகிய மொழியும் உயிர் முதலாகிய மொழியும்
மொழிக்கு முதல்ல வரக்கூடிய உயிரெழுத்துக்கள் வருமொழி முதலில் இருந்தாலும் இயல்பாக புணரும். இளம்புணர் தரக்கூடிய எடுத்துக்காட்டு என்ன? வில வருமொழி முதலெழுத்து ஞா என்று புணர்கின்ற பொழுது வில ஞான்றது. வருமொழி முதலெழுத்து ந என்பது இருக்கின்ற பொழுது வில நீண்டது என இயல்பாக புணர்கிறது. வருமொழி முதலெழுத்து மகரமாக இருக்கின்ற பொழுது வில மாண்டது என இயல்பாக புணர்கிறது. வருமொழி முதலெழுத்து யகரமாக இருக்கின்ற பொழுது விலையாது, வகரமாக இருக்கின்ற பொழுது வில வலிது என ஞ ந ம ய வ இந்த 5 மெய்யொலிகளும் வருமொழியினுடைய முதலெழுத்தாக இருக்கின்ற பொழுது இயல்பாக புணர்வதை பார்க்க முடிகிறது. அதே சமயத்துல உயிரொலிகள் வருமொழி முதலாக இருக்கின்ற பொழுதும் இயல்பாகும். நின்ற சொல் முன் இயல்பாகும் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். எடுத்துக்காட்டு, வில அழகிது, கிளி அழகிது, பூ ஆயிற்று, கிளி இல்லை, கை உண்டு. இப்படியாக எழுதுகின்ற பொழுது வருமொழி முதலெழுத்து உயிராக இருக்கின்ற பொழுது நின்ற சொல் முன் இயல்பாவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்புணர்ச்சிகள் அனைத்தும் அல்வழி புணர்ச்சிகள் தான். அடுத்து எழுதுறாரு பாருங்க. ஞாட்சி, நீட்சி, மாட்சி, யாப்பு, வன்மை. இந்த எடுத்துக்காட்டுகள் அதோடு தொடர்புபடுத்தி பார்க்கணும். வில என்ற அந்த நிலைமொழி ஞாட்சி என்ற வருமொழியோடு புணர்கின்ற பொழுது இயல்பாக புணரும். ஞாட்சி என்று சொல்லக்கூடிய வருமொழியின் முதல் எழுத்து ஞ. வில கூட்டல் நீட்சி, நீட்சி என்பதில் இருக்கக்கூடிய முதல் ஒலி நகரம். வில கூட்டல் மாட்சி என்பதுல வருமொழியுடைய முதல் ஒலி மகரமை. வில கூட்டல் யாப்பு வருமொழியினுடைய முதல் ஒலி யகரமை. வில கூட்டல் வன்மை வருமொழியினுடைய முதல் ஒலி வகரமை. அதைத்தான் தொல்காப்பியர் சொல்றாரு. ஞ ந ம ய வ வருமொழி முதல் எழுத்தாக இருக்கின்ற பொழுது நின்ற சொல் முன் இயல்பாகும். அல்வழி புணர்ச்சியாக இருந்தாலும் இயல்பாக புணரும். வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தாலும் இயல்பாக புணரும். அந்த வேற்றுமை புணர்ச்சிக்கு தான் நச்சினார்க்கு தரக்கூடிய எடுத்துக்காட்டு வில கூட்டல் ஞாட்சி, வில கூட்டல் நீட்சி. எப்படிங்க சார் வேற்றுமை புணர்ச்சி? வில என்பது மரத்தின் பெயர். நீட்சி என்ற வருமொழியோடு புணர்கின்ற பொழுது விலவினது நீட்சி, அது என்ற 6ஆம் வேற்றுமை உருவு. வில கூட்டல் மாட்சி இடையில வேற்றுமை உருவு விலவினது மாட்சி. வில கூட்டல் வன்மை விலவினது வன்மை, அது என்ற 6ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வருகிறது. அப்ப இதெல்லாம் வேற்றுமை புணர்ச்சி. இப்ப வருமொழி உயிரெழுத்தாக இருந்தாலும் வேற்றுமை புணர்ச்சி இடத்தும் இயல்பாகத்தான் புணரும். எடுத்துக்காட்டு, விலை என்ற நிலைமொழியோடு வருமொழி உயர்வு என்று புணர்கின்ற பொழுது அந்த வருமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கிறது, இயல்பாக புணர்கிறது. வில உயர்வு, விலவினது உயர்வு, வேற்றுமை புணர்ச்சி. இன்னொரு எடுத்துக்காட்டு கூட பாருங்களேன். பலா கூட்டல் எழுச்சி, பலாவினது எழுச்சி, வேற்றுமை புணர்ச்சி தான், இயல்பாக புணர்கிறது. ஆக தொல்காப்பியர் தொகை மரபுல முதல் நூற்பாவுல மெல்லினம் தோன்றும் இடம் என்பதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது வருமொழியின் முதல் எழுத்து காசா தாப்பான் என்றால் வருமொழியின் முதல் எழுத்துக்கு ஏற்ற மெய்யொலி மிகும் என்று குறிப்பிடுகின்றார். அல்வழி புணர்ச்சியாக அதேதான், வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தாலும் அதேதான். 2வது நூற்பாவுல இயல்பாக புணரும் என்று குறிப்பிடுகின்றார். எச்சூழல்ல வருமொழியினுடைய முதல் மொழி மொழிக்கு முதலில் வரக்கூடிய மெய்யொலிகள்ல
ஞ ந ம ய வ ஆகிய 5ல ஏதேனும் ஒன்று வந்தால், மேலும் மொழிக்கு முதலில் வரக்கூடிய உயிரொலிகள்ல ஏதேனும் ஒன்று வந்தால் நின்ற சொல் முன் இயல்பாகும். அது அல்வழி புணர்ச்சியா இருந்தாலும் சரி, வேற்றுமை புணர்ச்சியா இருந்தாலும் சரி. அதற்கான எடுத்துக்காட்டுகளை நாம பார்த்தோம். அடுத்து தொல்காப்பியர் சொல்லக்கூடியது அவற்றுள். எவற்றுள்? இந்த 5 மெய்யொலிகளுள் ஞ ந ம ய வ மெல்லெழுத்து இயற்கை உரலினும் வரையார் சொல்லிய தொடர்மொழி இறுதியான. மெல்லெழுத்து உரலினும் வரையார், இயல்பாக புணரும். அதே சமயத்துல வறுமொழியினுடைய மெல்லெழுத்து மிகுந்து வந்தாலும் குற்றம் இல்லை. எடுத்துக்காட்டு பாருங்களேன். கதிர் கூட்டல் ஞெரி என்ற புணர்ச்சி இடத்து வறுமொழி முதலில் இருக்கக்கூடிய இந்த ஞ என்பது இயல்பாக புணர்தல் என்ற விதியின் அடிப்படையில கதிர் ஞெரி என்று மாற்றமின்றி இயல்பாக புணர்ந்தது. அது இந்த ஞ என்ற ஒளியானது உரழ்ந்தும் வரலாம், மிக்கும் வரலாம். அந்த உரழ்ந்து என்பது இயல்பாக வருதல், மிகுந்து வருதல், அதான் உரழ்தல் என்று சொல்லக்கூடியது. எடுத்துக்காட்டு, கதிரிஞெரி, இந்த இடத்துல மெல்லொளி மிகுந்து வந்தது. வறுமொழியினுடைய மெல்லொளி மிகுந்து வந்தது. அதே மாதிரி மற்றவற்றோடு நீங்க பொருத்தி வைத்துக் கொள்ளணும். கதிர் கூட்டல் நுனி, கதிர் நுனி என்று இயல்பாதல், கதிர் நுனி என்று உரழ்ந்து வருதல், கதிர் நுனி என இயல்பாக புணர்தல், கதிர் நுனி என இடையில் மிகுந்து வருதல், உரழ்ந்து வருதல். அதே மாதிரிதான் கதிர் கூட்டல் முறி, கதிர்முறி என இயல்பாகவும், கதிர்முறி என மகர ஒற்று மிகுந்து உரழ்ந்தும் வரும். அடுத்து அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ந ந முன் யாவும் ஞாவும் நிலைமொழி ந ந நிற்க வறுமொழி ய ஞ வந்தால் எப்படி புணரும் என்பதை குறிப்பிடுகின்றார். எப்படி நூற்பாளர் சொல்றாரு? ந ந என் புள்ளி முன் யாவும் ஞாவும் வினையோரணைய என்மனார் புலவர். இந்த ந ந இந்த 2 ஒலிகள்ல ஏதேனும் ஒன்று நிலைமொழி ஈற்றில் நிற்க வறுமொழி யா ஞ என்பது முதல் எழுத்தாக நின்று அவை வினை சொல்லாக இருந்தால் இயல்பாக புணரும். நிலைமொழி ந ந இந்த 2 ஒலிகள்ல ஏதேனும் ஒன்று நின்று வறுமொழியுடைய முதல் எழுத்து ய ஞ, அதே சமயத்துல இந்த வறுமொழி வினை சொல்லாக இருக்க வேண்டும். அப்படி வந்ததுன்னா இயல்பாக புணரும் என்று சொல்றார். எடுத்துக்காட்டு பாருங்களேன். மண் யாத்த, மண் என்பது நிலைமொழி, யாத்த என்பது வறுமொழி. இப்ப மண் என்பதுல ந என்பது நிலைமொழி ஈற்றில் நிற்க வறுமொழி முதல்ல ய என்பது முதலில் நிற்க அந்த யா என்ற சொல் வினை சொல்லாக இருப்பதனால இயல்பாக புணர்கிறது. மண் யாத்த என்று இயல்பாக புணர்கிறது. அடுத்து பாருங்க, மண் ஞாத்த, மண் கூட்டல் ஞாத்த இயல்பாக புணர்கிறது. அதே மாதிரி பொன் யாத்த நிலைமொழி ந வறுமொழி யா, யாத்த என்பது வினைச்சொல். பொன் யாத்தார். அடுத்து தொல்காப்பியர் தொகை மரபில் சொல்ல வருவது ந ந ஈறு அல்வெளியில் இயல்பாதல். அதே நகர நகர ஈறுதான், ஆனா என்ன சொல்ற, அல்வெளியில் இயல்பாக புணர்கிறது. அங்க வறுமொழி என்னன்னு சொன்னாரு, யகரம்ன்றாரு, ஞா என்ற ஒளியில் இருக்கணும். அதே சமயத்துல அச்சொல் என்னவா இருக்கணும், வினை சொல்லாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி இருந்ததுன்னா இயல்பாக புணரும் என்று சொன்னார்.
அடுத்து தொல்காப்பியர் தொகை மரபுல ந ந ஈறு அல்வழியில் இயல்பாகும் இடத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மொழி முதலாகும் எல்லா எழுத்தும் வருவழி நின்ற ஆயிரு புள்ளியும், அந்த நின்ற ஆயிரு புள்ளியும் என்பதுதான் இந்த ந என்ற புள்ளி எழுத்துக்கள். வேற்றுமை அல்வழி திரிபிட நிலவே, அல்வழி புணர்ச்சி இடத்து திரிபி இல்லாமல் இயல்பாக புணரும் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி குறிப்பிடுவதற்கான எடுத்துக்காட்டாக பார்த்தோமானால், மண் என்ற நிலைமொழியானது கடிது என்ற வறுமொழியோடு புணர்கின்ற பொழுது மண் கடிது என இயல்பாக புணர்கிறது. அப்புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி. பொன் என்று சொல்லக்கூடிய நிலைமொழி வறுமொழி கடிது என்பதோடு புணர்கின்ற பொழுது பொன் கடிது என்று இயல்பாக புணர்கிறது. அது அல்வழி புணர்ச்சி. ஆக மண் என்ற நிலைமொழியில நகர இற்று மெய், அது கடிது என்று சொல்லக்கூடிய வறுமொழி முதல் எழுத்தாகிய மொழிக்கு முதலில் வரக்கூடிய ஒளியாகிய ககரத்தோடு சேர்ந்து புணர்கின்ற பொழுது இயல்பாக புணர்கிறது. அல்வழி புணர்ச்சி இடத்து. என்ன சேர்க்கலார்? சரிங்க. இதே மாதிரிதான் மற்ற எடுத்துக்காட்டுகளை நீங்க பொருத்தி பார்த்துக் கொள்ளணும். மண் கூட்டல் சிறிது, மண் சிறியது. பொன் கூட்டல் சிறியது, பொன் சிறியது. மண் கூட்டல் தீது, பொன் கூட்டல் தீது. இப்படி ஒவ்வொரு எடுத்துக்காட்டையும் நீங்க பொருத்தி அமைத்து பார்த்துக் கொள்ளணும். பார்த்துங்க. உயிரெழுத்துக்கள் வறுமொழி முதல்ல வந்தாலும் கூட இயல்பாகத்தான் புணரும் என்று சொல்றாங்க. பார்த்து இப்ப பொன் கூட்டல் ஆயிற்று, பொன் ஆயிற்று அல்வழி புணர்ச்சியா இருந்ததுன்னா, மண் கூட்டல் ஆயிற்று, மண் ஆயிற்று. மண் கூட்டல் இல்லை, மண் இல்லை. பொன் கூட்டல் இல்லை, பொன் இல்லை. மண் கூட்டல் உண்டு, மண் உண்டு. பொன் கூட்டல் உண்டு, பொன் உண்டு. அப்ப நிலைமொழி ஈறு ந ஒளியாக நின்று வறுமொழி மொழிக்கு முதலில் வரக்கூடிய ஒளிகள் நின்றால் நிலைமொழி ஈற்றிருக்கக்கூடிய ந என்பது அல்வழி புணர்ச்சியாக இருக்கின்ற பொழுது இயல்பாக புணரும் என்று பார்த்தோம். ஆக இன்றைய வகுப்பில் தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தின் 5வது இயலான தொகை மரபில் தொடக்கமாக சில செய்திகளை நாம் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் மேலும் சில செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.